திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷியர். என்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது சில பேர் கேட்பா, சரி இது பண்ணலாமா பண்ணப்படாதான்னு கேட்பா. அந்த கேள்விகளை நம்ம ஆன்சராக சொல்கிறது பதிலாக அந்த கேள்விகள் எதனால் நம்ம இதை பண்ணலாம் பண்ணப்படாதுங்கிறத விளக்கமாக நம்ம கொடுக்கணும். நிறைய பெண்கள் கேட்குற ஒரு கேள்வி, சார் காலில் தங்க கொலுசு போடலாமா அப்படின்னு கேட்பா. அதாவது காலில் தங்க கொலுசு போடலாமா? இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மாஸ்க் முதல் கொண்டு தங்கத்தில் பண்ணுறவா இருந்துருக்கா. சார் தங்கத்தில் நீங்கள் இப்போ துபாயில் பார்த்துட்டிங்கன்னா கோல்டு சோக் அப்படின்னு சொல்கிற இடத்துல கொலுசு எல்லாமே தங்கத்தில் வந்துடுது. அந்தளவுக்கு தங்கம் இருந்துட்டுருக்கு. ஆனால் தங்கத்துக்கு நாம் ரொம்பவுமே பார்த்து எல்லா விஷயங்களும் பண்ணுவோம். தங்கம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா ரொம்பவுமே ஒரு அற்புதமான உன்னதமான உலோகங்க. தெய்வ கடாட்சம் கொண்ட உலோகம், அதுதான் உண்மையும் கூட. அதனால தான் இன்றைக்கும் சுவாமிக்கு தங்க நகையில் சாத்துறது, தங்கத்தை வேண்டி தொட்டிலாக செய்து போடுவாங்க, தங்கத்தில் கிரீடமாக செய்வார்கள், தங்க பூணல் போடுற வழக்கங்கள் உண்டு. இந்த மாதிரி தங்கத்தில் ரொம்ப முக்கியமான பொருட்கள் போடுவாள். தங்கத்தில் கொலுசு போடலாமா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய இதில் தங்கத்தில் கொலுசு போடுறது அவ்வளோ விசேஷம் இல்லை. வெள்ளியில் கொலுசு போடுறது ரொம்பவுமே சிறப்பு. தங்கத்தில் கொலுசு போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. காலில் தங்கம் வைக்கிறது அவ்வளோ சிறப்பு. ஏன்னா குரு, தங்கத்துக்கு அதிபதி குருன்னு சொல்லுவாங்க. இந்த குரு நம்ம காலில் போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதனால் தங்க மெட்டி, தங்க கொலுசு இது போடுற வழக்கங்கள் கிடையாது. அதனால தான் மெட்டி கல்யாணம் அவ்வளோ கோடியாக செலவு பண்ணி லட்சமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் வெள்ளியில் மெட்டி மாட்டுவாங்க. வெள்ளியில் தான் காலில் மெட்டி மாட்டுற வழக்கங்கள் இருக்குது. அதனால் தங்கத்துக்கு அதிபதி குருவாக இருக்கங்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா தங்கத்தில் கொலுசு போடுற வழக்கங்கள் கிடையாது. இதே இறைவனுக்கு மாற்றலாமா? இறைவனுக்கு மாட்டலாம். ஏன்னா எல்லா பொருட்களும் அவனருளாலே, இறைவனுடைய அனுகிரகத்தினால அது நமக்கு கிடைக்கப்பட்டுருது. அதனால தான் இறைவனுக்கு அந்த தங்க கொலுசு நம்ம மாட்டோம். அதனால் நாம் தங்க கொலுசு போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. குருவை காலில் போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதான் அந்த காலத்துலேருந்தே ரொம்ப அழகாக நியமனிஷ்டியோடு சொல்லியிருக்கா. அதனால் தங்கத்தில் போடுறத விட வெள்ளியில் போடுறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். தங்கத்தில் போடுறது கழுத்தில் செயினாக போடலாம், ஆபரணம் அதை நகையாக பண்ணி நம்ம செயினாக போடலாம், மோதிரமாக போடலாம், காதுக்கு மாட்டிக்கலாம், நெத்தி சுட்டியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களாக ஆபரணமாக பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் தங்கத்தை கொலுசாக போடுறது ரொம்ப சிறப்புகள் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறையா பேர் நார்த் இந்தியாவில் போட்டிருக்கா சார் அவா போட்டிருக்கா சார், இவா போட்டிருக்கா சார். நம்ம போடுறது அவ்வளோ விசேஷம் இல்லை. அதனால் தங்கத்தை நாம் என்ன பண்ணுவோம், பூஜைக்கு உண்டான பொருட்களாக வைப்போம், மகாலட்சுமியாக வச்சுட்டுருப்போம். அதனால் அதை காலில் போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. நிறையா பேர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு உண்டான பதிலாக தங்க கொலுசு காலில் போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய பதில் தனிப்பட்ட முறையில் வேண்டாம் அப்படிங்கிறது என்பது. கோயிலில் சாமிக்கு கொடுக்கலாமா? சாமிக்கு கொடுக்கலாம். நாம் போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது.